அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் இன்னைக்கு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மக்கள் ரத்தங்களை உறிஞ்சி சம்பாதிக்கிற ஒருத்தன் அவனெல்லாம் சௌகரியமாக வச்சுருந்தாங்க சிறைச்சாலையில். அமோகமான சந்தோஷம். இப்படியாப்பட்டவனுக்கு அவனுக்கு என்ன சௌகரியம் தெரியுமா பண்ணி கொடுத்தாங்க ஜெயிலர். அவர் 10 லட்ச ரூபா பணம் வாங்குறாரு அந்த ஜெயிலர். எதுக்கு தெரியுங்களா? ஜெயிலுக்குள்ள நடந்த சம்பவங்க. 10 லட்ச ரூபா அவர் ஒரு மாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு 10 லட்ச ரூபா. சார் வந்த உடனே இப்போ பணம் எடுக்க போகிறாங்க சார். இறைவன் மிகப்பெரியவன் பணம் எடுக்க போகிறாங்க அமீருடைய இதில். எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக கூட்டணி மிக ஸ்ட்ராங்காக இருக்கு. எந்த விதத்துலையும் அது வீக்கே கிடையாது. அண்ணன் நம்ம தோழர் திருமாவர்கள் மட்டும்தான் என்ன எடுக்க வர முடியும்னு தெரியும். திராவிட இயக்கத்தை வலிக்க வந்தால் நான் திருமாவளவன் தொடர்ந்து நான் குரல் கொடுத்துட்டே இருப்பேன். அதெல்லாம் நான் விடவே மாட்டேன். நான் இருக்கிற வரையும் திராவிட இயக்கத்தை வலிக்கும். அப்போ என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க தோழர்? ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு நீங்கள் எதுவுமே செய்யலைன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு வராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? பிரமாதம். அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் இன்னைக்கு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஜாமீன் உத்தரவை வழங்கியிருக்கு. முதல்ல இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எந்த ஒரு குற்றங்களாக இருந்தாலும் அந்த குற்றத்திற்கு சில நாள் பிணை கொடுப்பதற்கான எல்லா வழிமுறையும் சட்டத்தில் இருக்குது. அதனால் அவர் கடந்த ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட, ஏன்னா பெரும்பாலும் இப்போல்லாம் நம்ம முதல்ல நீதிமன்றம் எல்லாத்தையும் கணிச்சது. ஏற்கனவே பல முறை அவர் பெயில் கேட்டு பிட்டிஷன் போட்டார். அவர் தம்பி சலீமும். எனக்கு தெரிஞ்சு இந்த நேரம் அது கொடுக்கப்படக்கூடிய நேரம் தான். ஏன்னா ஒரு காலம் கடந்த வரையும் நீங்கள் எல்லாத்தையும் கடத்திட்டு போக முடியாது. எல்லா விஷயத்துலையும் ஒரு வருஷம் ஆச்சு. இன்னும் சார்ஜ் ஷீட் போட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டம் இன்னும் தனியான இன்வெஸ்டிகேஷன்ஸ் அதெல்லாம் நடக்க போகிறதா சொல்கிறாங்க. என்சிபி மட்டும் இல்லை, வேறு ஒரு ஏஜென்சியும் இது உள்ளுக்குள்ளே இனிமேல் ஏன்னா இதில் மறைக்கப்பட்ட சில நபர்கள் இருக்காங்கல்ல. இப்போ 12 பேர் தான் எஃப்ஐஆர். நம்ம ஜாஃபர் சாதிக்கு தம்பியும் அவர் தம்பி சலீம் 12வது அக்யூஸ்ட் ஒருத்தருக்கார்ல, உத்தம புத்திரன், இயக்குனர்கள் இமயம், பல விஷயங்களில் டைலாக் வச்சுருப்பார்ல அமீர்னு ஒருத்தர். இன்றைக்கு வரையும் அமீர் ஆரம்பத்தில் நம்ம குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது, நான் யோகியமானவன், என்கிட்ட எந்த விஷயமும் கிடையாது, நீங்களாம் யூடியூபரா அவரா இவரா அவனை எப்படின்னு கண்ணாமனான்னு பேசினார்ல. அது யோகி சிகாமணியே இப்போ என்னன்னு சொல்லு, நீ தான் 12வது அக்யூஸ்ட்னு சார்ஜ் ஷீட்டில் சொல்லிட்டானே. அமீர் இதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்கள் உள்ளே வர போகிறாரு. அதுக்கான கால கடந்து பேசும்போது நம்ம சொல்லுவோம். இல்லை, அவரு தான் ஒரு டைம் சொல்லியிருக்காருல, இது மாதிரி நடந்த சம்பவங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அவங்க ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டாங்க, அதன் பிறகு தான் எனக்கு அறிமுகம், மற்றபடி எந்த ஒரு லிங்க்குமே எனக்கு கிடையாது. இப்போ சார்ஜ் ஷீட்டில் இவர் தான் அக்யூஸ்டுன்னு கிளீனாக சொல்லிட்டாங்க. இவரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காரு, இவரும் தொழில் கூட்டாளிகள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஜாஃபர் சாதிக்கு இப்போ வெளியில் வந்துட்டார். தம்பி சலீமும் வெளியே வந்துட்டாப்புல. வந்துட்டு இப்போ அவனுக்கு சில இன்றைக்கி வராங்க, ஓகேங்களா. அடுத்தடுத்துக்கான வேலைகள் இருக்குல்ல. இப்படியும் விட்டது எல்லாத்தையும் எப்படி பிடிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன் ஒரு வருஷமாக பல கோடிகள் நஷ்டம் இல்லை உங்களுக்கு. ஏன்னா இவங்க நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி சம்பாரித்த காசு இல்லை, அடுத்த ரத்தத்தை உறிஞ்சி சம்பாரிச்ச பணங்க. போதைப் பொருள் மோசமானது. இந்த கதை உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஏன்னா மறந்துருப்போம். மக்களுடைய மனநிலையை என்னன்னு கேட்டிங்கன்னா மறதி. அதனால தான் அந்த மறதியை பயன்படுத்தி தான் இவன்னா யோகியமானவர் அப்படின்னு சொல்லிட முடியாது. இவனுடைய நெட்வொர்க்கே எங்கேருந்து அகில இந்திய லெவலில், அதுவும் குறிப்பாக வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸு, நியூசிலாந்து, யூஎஸ்ஸு, மலேசியா, கனடா போன்ற நாடுகள் எல்லாமே ஐயா இந்தியாவில் ஒருத்தன் இப்படி ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இருக்கிறான், இன்னும் நீங்கள் அவனை பிடிக்காமல் வச்சுருக்கீங்களேன்னு சொன்னதுக்கு பிறகு தான் இந்தியாவுடைய என்சிபிக்கே தெரியுது. அவ்வளோ சர்வசாதாரணமாக விட்டுட்டு மக்கள் மறந்து போயிடக்கூடாதுன்றக்காக இதை நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு, புரியுதுங்களா? அப்போ இவங்க விட்டு போன விஷயங்கள், மங்கை திரைப்படம் 4 படம் எடுத்திருக்காங்க. ஐயா அமீர் இருக்கார் இல்லையா, இயக்குனர், இறைவன் மிகப்பெரியவன். இறைவன் மிகப்பெரியவன்றதை காமிச்சிட்டார்ல இந்த ஒரு வருஷத்தில். என்ன இவர் தையத்தக்கன்னு அடித்து இடித்து டெல்லியில் சில சோர்ஸ்களை எடுத்து கைது பண்ணாத அளவுக்கு என்னென்ன வேலை செய்யணும். நான் தான் சொல்லியிருக்கேன், நம்ம பல காணொலியில் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ், நிறைய ஏஜென்சிஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சென்ட்ரல் ஏஜென்சிஸ், குறிப்பாக இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் சொல்லியிருக்கோம். ஈடிலேயே தவறான அதிகாரிகள் இருக்கான்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் ரைடுகளில்
எப்படிலாம் தோல்வி உச்சபட்ச அடைஞ்சாங்க. அதிகாரம் வந்து இடிக்கு அடுத்து ஐடி, அதன் பிறகு சிபிஐ, இது மாதிரி தானே. இல்லைங்க, பேசிக்காக ஒரு விஷயம் கையில் எடுத்தால் தாங்க அடுத்த கட்டம் வரும். நீங்கள் ஏதாவது ஒன்றுத்துல எஃப்ஐஆர் போடணும்ல. இப்போ போட்டது என்ன, என்சிபியில் ஒரு எஃப்ஐஆர், இடியில் வழக்கு போயிருக்கு. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது ஏஜென்சி. இப்போ வெளியில் ஜாஃபர் சாதிக்கு வரட்டும், வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் பல ஏஜென்சிஸ் உள்ளே வந்து இதுக்கான வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் சிறைச்சாலைக்குள்ளேயே இருந்துட்டாப்புல. இந்த சிறைச்சாலையில் நான் ஆரம்பத்திலே நான் பல விஷயங்கள் பேசியிருக்கேன். சிறைச்சாலையில் அவர் வந்து ஏ கிளாஸில் இருந்தார். ஏ கிளாஸ்ன்றது வந்து பணக்காரர்கள் கொடுக்கப்பட்டது. பணக்காரன்னா இந்த மாதிரி போதை வஸ்துக்களை விற்று சம்பாரித்து பல கோடியில் சம்பாரித்த ஒருத்தருக்கு தான் வந்து ஏ கிளாஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் இன்னொரு விஷயம், நான் அந்த நேரத்தில் சிறைச்சாலையில் இருந்ததுனால சொல்கிறேன். அந்த ஏ கிளாஸில் ஒருத்தருக்கு ஏ கிளாஸ் கிடச்சிருச்சு, அவன் தம்பி சலீமுக்கு ஏ கிளாஸ் கிடைக்கல. ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மாதம் வந்து அவர் ஒரு பிளாக்கில் தான் இருந்தார். 2ஆம் நம்பர் பிளாக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் நினைவு தெரிஞ்சு. அந்த பிளாக்கில் நான் HS2ல் இருக்கிறேன், ஹை செக்யூரிட்டி பிளாக்கில் இருக்கும்போது. அப்போ நான் மருத்துவமனை மற்ற விஷயங்கள் போகும்போதெல்லாம் அந்த நல்ல மனுக்களில் பார்ப்போம். இப்படியாப்பட்டவனுக்கு அவனுக்கு என்ன சௌகரியம் தெரியுமா பண்ணி கொடுத்தாங்க ஜெயிலரு. இப்போ அந்த ஜெயிலர் இல்லை, இப்போ வெளியில் மாற்றிருக்கப்பட்டிருக்குது. 3 எழுத்துக்காரரு அவர் வந்து 10 லட்ச ரூபா பணம் வாங்குறாரு அந்த ஜெயிலர். எதுக்கு தெரியுங்களா? ஜெயிலுக்குள்ளே நடந்த சம்பவங்க. 10 லட்ச ரூபா அவர் ஒரு மாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு 10 லட்ச ரூபா. சிறைச்சாலையில் மொத்தமாகவே கேவலமான சாப்பாடு, அது வேற ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜாஃபர் சாதிக்கு போன்ற சில முக்கிய பிரமுகர்கள், இதை நான் தனியாக சொல்கிறேன், ஒரு கல்லூரியுடைய முக்கியமான ஒரு நபர் இப்படி நகை ஏமாற்றிட்டு வந்தவன், ஆருத்ரா, அந்த மாதிரி பல விஷயங்களில் அவங்களாம் வந்து பணம் கட்டி பல கோடிகளை வந்து உள்ள பணம் டிரான்சாக்ஷன் ஆகிருக்குங்க சிறைச்சாலையில், நம்ம புழல் சிறைச்சாலையில். இதில் மாதம் 10 லட்ச ரூபா சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. அந்த 10 லட்ச ரூபா அந்த ஜெயிலர் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு பெண் மேட்டரில் மாட்டிடுறாரு. மாட்டின உடனே அந்த 10 லட்ச ரூபா வாங்கினது 7 லட்ச ரூபா அந்த பெண்ணு கொடுத்து, அது ஒரு சின்ன பிரச்சனையில் ஒன்று, அது தனி பார்ட்டாக நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து அதான் சொன்னேன், ஊரா எங்கெங்கேயோ உட்காந்து சம்பாரிச்சல ஊரில், இவன் வந்து போதை வஸ்துக்களை நாடு முழுக்க கடத்தி சம்பாரிச்சு இவன் இந்த மாதிரியான ஆட்களுக்கு அவங்க சௌகரியம் பண்ணி கொடுத்தாங்க சிறைச்சாலையில். இதெல்லாம் சொன்னால் அவன் சிறைச்சாலையில் இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அமோகமான வாழ்க்கை. ஒரு நாள் கூட துக்கமாக இருந்து நான் பார்த்தேன். நான் 136 நாள் சிறைச்சாலையில் இருந்திருக்கேன். இந்த பொய் வழக்கு சென்னை மாநகரத்தில் எனக்கு ஆணையருக்கும் போட்ட பிரச்சனை இல்லை. அதில் போய் நான் உள்ளே பார்க்கும்போது தெரியுது, அமோகமான பணக்காரன்னா, அதுவும் மக்கள் ரத்தங்களை உறிஞ்சி சம்பாதிக்கிற ஒருத்தன், அவனெல்லாம் வந்து சௌகரியமாக வச்சுருந்தாங்க சிறைச்சாலையில். அமோகமான சந்தோஷம். ஒரு நாள் கிரிமினல் கேஸில் மாட்டிருக்கிறவரை ரொம்ப ஒரு ஹை செக்யூரிட்டி பிளாக்ல தானே வச்சுருப்பாங்க. இல்லை, அவர் ஏ கிளாஸில் கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன், ஹை செக்யூரிட்டியில் கொடுக்கல, அவர் ஏ கிளாஸில் கொடுத்தாங்க. அவர் அதான் சொன்னேன், 10 லட்ச ரூபா பணம் பரிமாற்றம் பண்ணியிருக்குது. எத்தனை பேருக்கு வாகனங்கள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அந்த சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதிகாரிகள். ஆதாரம் இருக்கா ஐயா? ஆதாரங்கள் புகாராகவே இருக்குது. நீங்கள் என்ன ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சிறைச்சாலை வந்து சீர்திருத்த பள்ளி தாங்க, அங்கே ஸ்கீர்கட்டு கிடக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அவ்வளோ மோசம். நான் உள்ளே இருந்தே சிறைச்சாலை இருந்தே நான் உண்ணாவிரத 6 நாள் இருந்தேன். அங்கே கைதியும் சொல்கிறோட சிறைவாசிகளை வந்து அடித்து துன்புறுத்துவது அதிகம். சரி, நம்ம டைவர்ட் ஆகி போயிட வேண்டாம். அந்த மாதிரி எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான சிறைச்சாலையில் இவன் சௌகரியமாக உள்ளே இருந்தான்ற சௌகரியமே இல்லை. 24 மணி நீங்கள் ஒன்றும் வேணாங்க, நான் இல்லைன்னு இப்போ நீங்கள் ஆதாரம்னு விஷயம் சொல்கிறீங்கல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜ் மனுக்கள் பார்க்குற இடத்துல இருக்குது. வழக்கறிஞர் மனுவுக்கும் அவர் மனைவி வந்து அவங்க பார்ப்பாங்க, அது நண்பர்கள் வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதில் சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்களேன். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் காலையில் 6 மணிக்கு செல்லை திறந்து விட்டாங்கன்னா மனு பார்க்குறது எப்படியும் 11 மணிக்கு தான். 8 மணிக்கு ரெகுலர் மனு வந்துடும், 11 மணிக்கு வந்து வழக்கறிஞர் மனு வந்துடும். எப்போ பார்த்தாலும் அந்த மனு பார்க்குற நாட்டில் தான் உட்காந்துருப்போம். அந்த சிசிடிவி போய் ஒப்படைக்க சொல்லுங்கள், இது ஒன்று ஆதாரம். கடந்த ஒரு வருஷத்துடைய இதை கூட ஒப்படைக்க சொல்லுங்கள், அவர் எங்கே இருந்தாருன்ட்டு. மற்றவங்க எல்லாத்துக்கும் 1/2 மணி நேரம் தான் மனு. அப்போது சிறைச்சாலையில் இருந்த ஜாஃபர் சாதிக்கு அவருடைய தம்பி சலீம் எல்லாம் மிக சௌரியமாக இருந்தாங்க. அவர்களுக்கு தேவையான சிக்கன் என்ன வேணும், மட்டன் என்ன வேணும், என்ன பொருள், தோசை வேணும், அப்படி ஒரு ஸ்பெஷலிட்டி வந்து பண்ணி கொடுத்தாங்க அந்த நேரத்தில். இதெல்லாம் வந்து அவர் சிறைச்சாலையில் இருந்ததை பற்றியெல்லாம் சொன்னோம்னா அது தனி ட்ராக்காக போகணும். இப்போ நம்மளுடைய இடத்துக்கு வந்துடுவோம். அமலாக்கத்துறை வந்து கோர்ட்டில் இந்த ஜாமீன் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு குற்றச்சாட்டை ஜாஃபர் சாதிக் மீது வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இவர் வந்து திமுகவில் முன்னாள் நிர்வாகியாக வந்து இருந்திருக்கிறாரு, நிறைய தொடர்புகள் வந்து இவருக்கு வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இவரை ஜாமீனில் விடுவிச்சா நிச்சயமாக சாட்சியங்களை கிடைக்கக்கூடும், அதனால் வந்து ஜாமீன் வந்து வழங்கக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் வந்து வாதிட்டு இருக்காங்க.
இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ஆக்சுவலாக அவங்களுடைய ப்ரேயர் அவங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை அவங்க சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா சாட்சி இப்போ சாட்சி கிடைக்காம விட்டுருவாங்களா என்ன? ஜாஃபர் சாதிக் வெளியே வந்து சாட்சி கிடைக்காம விட்டுற போறாங்களா? இல்லை உள்ள இருந்தாலே கோர்ட்டுடைய ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது கோர்ட் வந்து கொஞ்சம் கண்காணிச்சுட்டு தானே இருக்கும். ஒரு கோடி கோடியாக குவிச்சு வச்சிருச்சான். கிட்டத்தட்ட 3500 கோடி நம்ம சொல்லலை, புரியுதுங்களா? 3500 கோடி வந்து போதை வஸ்துக்கள் இன்றைக்கி மட்டும் நடமாடாமல் இருக்கா? அவர் உள்ள இருந்தார தவிர இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கா இல்லையா போதை வஸ்துக்கள்? ஏங்க நேற்று மாட்டிலையாங்க எத்தனை மெத்துன்ற வார்த்தையை எனக்கு கேள்விப்பட்டிருக்கோம், கஞ்சா கேள்விப்பட்டிருக்கோம், அபின் ஏதோ ப்ரௌன் சுகண்ட் அது மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. இன்றைக்கி இத்தனை கோடிகள் வந்து 3500 கோடி ரூபாய்க்கு மேலே போதை வஸ்துக்கள் விற்றுருக்காங்கன்னா மெத்தமெட்டின் அது என்ன, அது இன்னும் வாயில் கூட வரமாட்டேங்குது. அப்படியே ஒரு போதைப் பொருள், அதுவும் ரா மெட்டீரியல்லையே, மற்றனா கூட ரா மெட்டீரியலே மட்டுமே இவ்வளோ பொருள் இதாக இருக்காப்புல. இது திமுக சம்மந்தப்பட்ட சில அரசியல் சம்மந்தப்பட்ட பிரமுகர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் பேரே சொல்லாமே, தம்பி உதயநிதிக்கு அவர் சகோதரி அவருடைய மனைவி அவங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாக சொல்லுது, 40 ஃபண்டு கொடுக்கப்பட்டதாக சொல்லுது, இப்படி பல விஷயங்களில் ஃபண்டு கொடுக்கப்பட்டதாக சொல்லுது. இல்லை நம்ம வந்து சொல்ல, ஈடி தான் சொல்லிச்சு. அந்த இன்டர்வியூ ஃபஸ்ட்டு அவர் அரெஸ்ட் பண்ண அன்றைக்கி 2 மணி நேரத்தை ஒரு இன்டர்வியூ வச்சாங்க தெரியுமில்ல, ஈடியில் அவசரமாக ஒரு இன்டர்வியூ வச்சு அதையெல்லாம் சொன்னாங்கல்ல. பணம் வாங்கியிருக்கிறான், இல்லைல்லாம் சொல்ல, எல்லாருமே வாங்கியிருக்காங்க. பணத்தை வாங்கி அதான் சொன்னாங்க, சிறைச்சாலையில் இருக்காங்க. அவன் கோடி கோடியாக கொடுக்குறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. ஒரு வருஷத்தில் பல கோடிகள் செலவு பண்ணியிருக்காங்க. அவர் ஜாஃபர் சாதிக்கு வந்து அதை அத்துக்குள்ளே வந்தார்னா சலாம் பாய் சலாம் பாய்ன்னு அந்த ஒரு டீமே வந்து இறங்கி போலீஸுக்கு கூட உள்பட அப்புறம் அவ்வளோ சௌரியமாக வச்சுருக்குறாங்க. நீங்கள்லாம் சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா, ஆஹா ஜாஃபர் சாதிக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் சிறைச்சாலையில் பணம் இருக்கிறவனுக்கு எந்த விஷயம் கிடையாது, எல்லாம் மரியாதை கிடைக்கும். பணம் தான் பிரதானம். சில அதிகாரிகள்லாம் உள்ளே இருந்தாங்க. அந்த அதிகாரிகள்லாம் பார்த்து ஏன்னா என்சிபி இருக்கக்கூடிய சில 3 பேர் முக்கிய காவல்துறை அதிகாரிகள் வரலையா என்சிபியில்? போதைப் பொருள் இங்கே வாங்கி அங்கே விற்று அதில் சில அதிகாரி மாட்ட வேண்டியிருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? நம்ம என்னமோ என்சிபின்னா உடனே அப்படியே நேர்மையானவர்கள் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. அங்கேயும் அயோக்கியத்தனமான அதிகாரிகள் இருக்க தான் செய்கிறான். பார்த்துருக்கீங்கல்ல, 3 பேர் பிடிக்கிறதுக்குன்னு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட துறை தானே என்சிபி. அதுலேயே எவ்வளோ முறைகேடுகள் நடந்துச்சு, எவ்வளோ வந்து லஞ்சம் வாங்கினானுங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. நான் சிறைச்சாலையில் அவங்களையும் பார்த்தேன். இந்த நைஜீரியன்ஸ் எல்லாம் வந்து அந்த சில அதிகாரிகளை அடிக்கவே போயிட்டாங்க. ஏன்னா பொய் வழக்கு நிறைய போட்டிருக்கான் சில விஷயங்களில் அப்படின்னு. அவனுக்கு ஒரு பொய் வழக்கில் எடுத்துகிட்டு வந்து தான் போட்டிருப்பான், எடுத்தாமல் கொஞ்சம் கூடமாக ஏதாவது விஷயங்கள் இல்லாமல் இருக்கும். அதனால் ஏதோ அதாவது காசை இங்கே வந்து பேரம் பேசப்பட்டு தான் அங்கே நடந்திருக்குது. அதனால் நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னோம்னா தனி ட்ராக்கில் போவோம். இவரை பொறுத்தவரையும் நீங்கள் திமுகவுக்கு மட்டுமல்ல, திமுக நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல, அரசில் காவல்துறை அதிகாரிலேருந்து ஆரம்பித்து பல பேருக்கு அவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு. ஏன் குறிப்பாக சினிமாக்காரனுக்கு ஆனால் அமீரை விட்டுருங்க. அமீர் வந்து கோடிக்கணக்கான சொந்த வீடு கட்டியிருக்காரு, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படியே யோகி மகான்மான் அப்படியே பொடி வரைச்சிட்டு வந்து நிற்பார்ல. இல்லை மௌனம் பேசியதுலேருந்து பெரிய டைரக்டராக இருக்கார். பெரிய டைரக்டர். எத்தனை லட்சத்தில் கடன் இருந்தால் தெரியுமா? எத்தனை கோடியில் கடன் இருந்தால் தெரியுமா உங்களுக்கு? ஏங்க அதாவது வெள்ளையாக இருக்கும், பொய் சொல்ல மாட்டான்ற நினச்சிட்டு நீங்கள் இந்த வேலையை பார்க்காதீங்க. நம்ம அமீர் பாய் வந்து பல வேலையில் பார்த்துருக்காரு, செம்ம வேலைக்காரன். அதாவது சமுதாயத்தில் நம்மளாம் பெருசாக எதிர்பார்க்குறோம்ல சில ஆட்களை, ஐயோ இவனுக்கு பின்னாடி இவ்வளோ அயோக்கியத்தனம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய போது அதிர்ச்சியாக இருக்குது அதெல்லாம் பார்த்தா. ஆனால் ஜாஃபர் சாதிக்குடைய மேட்டில் இன்னும் இதோடு முடிஞ்சு போயிடாது. அடுத்த கட்டான வேலைகளை திரும்ப இறங்கி சினிமா வட்டாரங்களில் சில அதிகாரிகள் வரையும் இதை டச் பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். அப்போ ஜாமீனில் ஜாஃபர் சாதிக் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் மீதான அந்த குற்றச்சாட்டுகள் விசாரணை வந்து மேலும் தீவிரப்படுத்த வாய்ப்பு நிச்சயமாக தீவிரப்படுத்தும். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாப்புல ஜாஃபர் சாதிக் சார். வந்த உடனே இப்போ பணம் எடுக்க போகிறாங்க சார், இறைவன் மிகப்பெரியவன் பணம் எடுக்க போகிறாங்க அமீருடைய இதில். அடுத்தது வந்து மங்கையுடைய எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது தப்பான தொழிலில் வந்த காசு அப்படின்னா நான் விலை கொள்கிறேன் அப்படின்லாம் கூட ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் ஒரு வெங்காயம் வாங்க மாட்டார். ஏன்னா அதளவுக்கு செட்டில் ஆகிட்டார். அதுக்கப்புறம் விலகணும் என்ன படத்தை வயசு தான் முடிச்சாகணும். இது நடத்த போகிறோம். இப்போ நீங்கள் கடையை ஓப்பன் பண்ண போகிறாரு இல்லையா பாருங்க அமீர். மறுபடியும் மிகப்பெரியவன் மீண்டும் வரும், நிச்சயம் வரும். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. இறைவன் மிகப்பெரியவன் வரும். அப்புறம் வந்து இந்திரன் படம், மாயவலையன் ஒரு படம், மாயவலையன் ஒரு படம், மங்கைன்னு ஒரு படம், அப்புறம் ஆர்யா வச்சு ஒரு படம் பண்ணி பாதிலே நிற்கிது அந்த படம். இப்படி அமீருக்கு வந்து பல கோடி ரூபா டிரான்சாக்ஷன் ஆனது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏதோ பாய் கொஞ்சம் சில வேலைகளை பார்த்துட்டாரு, அதனால் வந்து நம்ம அண்ணன் தானேன்னு விட்டு வச்சுருக்காங்க கொஞ்சம். அதெல்லாம் அர்த்த விங்கி உள்ள பிடிப்பாங்க திருப்பி வந்து அமீரை. நிச்சயமாக நடக்க போது பாருங்கள். நம்ம ஆரம்பத்திலே சொல்கிறோம், பாய் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்போ ஈடி வலயத்தில் அமீரும் வாட்ச் பண்ணி பட்டுக்கிட்டே இருக்கிறார். முழுக்க அது பாருங்கள். நல்ல திரைப்பட இயக்குனர், அதில் எந்த மாற்று கிடையாது. நல்ல சிந்தனை இல்லை மனிதர்.
ஆனால் செய்கிற தொழில் தப்பான தொழில், தப்பானோட சாவகாசம். அதை உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். நிச்சயமாக அமீர் வந்து இன்னொரு வேறு விங்கிலையும் மற்ற ஆட்களும் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இன்னொரு பக்கம் வந்து அமித்ஷா வந்தாலே மாற்றம் தான், நிச்சயமா அது ஆட்சி மாற்றம் தான் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். யார் சொல்வது பலிக்கும்னு நினைக்கிறீங்க? 2 பேருமே வந்து ஒரு ரொம்ப தெளிவானவர்கள். அது யாருன்றது சொல்லிடுறோம். 2026 இன்னும் 10 மாதம் தேர்தலுக்கு இருக்குது. இப்போவே உடனே வந்து நாளை காலையிலே ஆட்சியை பிடிச்சிருவாங்க பிஜேபின்றது கனவு பண்ணுற மாதிரி தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை இருக்கும் பொழுதாவது இன்றைக்கி அண்ணாமலைக்கு தான் திமுக அந்த பாஜகவில் ஒரு 8% வாக்குகள் வந்து கூடுது. அதாவது 5% இவருக்காகவே வந்த வாக்குகள், 2-3% இருந்த பாஜகவுக்கு 8% அண்ணாமலை உருவாக்குனார். அதையெல்லாம் தாண்டி அவருடைய சரியோ தவறோ சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரியா தவறோ ஏதோ ஒரு விதத்தில் அவர் வந்து அந்த இளைஞர்களை மக்கள்கிட்ட வந்து ஒரு திசை திருப்பிட்டார். எல்லா விஷயத்தையும் அதில் நல்லது இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதில் எல்லா அரசியல்வாதியும் எல்லாம் ஒத்துக்க முடியாது. அதை முதல்ல மேட்ச் பண்ணார். அன்றைக்கி அவர் இருந்து நீங்கள் இந்த இன்னொரு 10 மாதம் கடந்திருந்தாங்கன்னு வச்சிங்களேன், தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய திருப்பம் வரும். இன்றைக்கி வரையும் சொல்கிறேங்க, திமுக கூட்டணி மிக ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த விதத்துலையும் அது வீக்கே கிடையாது. அண்ணன் நம்ம தோழர் திருமாவர்கள் மட்டும்தான் என்ன எடுக்க வராரு முடிவுன்னு தெரியல. ஏன்னா அவங்க இன்னொரு திமுகவை மட்டும் நம்பியே விசிகா இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சும்மா அதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் போய் பாருங்கள், ரொம்ப அசிங்கம். நான் திமுக வரனா கேட்டார்ல, எப்படி சொல்றீங்க திமுகன்னு? அதே வாகி அடுத்து ஒரு 10 நாளில் திராவிட இயக்கத்தை வலிக்க வந்தால் நான் திருமாவளவன் தொடர்ந்து நான் வந்து குரல் கொடுத்துட்டே இருப்பேன். அதெல்லாம் நான் விடவே மாட்டேன். நான் இருக்கிற வரையும் வந்து திராவிட இயக்கத்தை வலிக்கும். அப்போ என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க தோழர்? ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு நீங்கள் எதுவுமே செய்யலைன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் கட்சி நீங்கள் வளர்த்து நீங்கள் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறோம். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய விடிவெளியாக வருவீங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் என்னென்னா திராவிடத்தை நான் வந்து அழிச்சா வந்து விட மாட்டேன், நான் பார்த்து அப்படியே தூணாக இருந்து காப்பேன் அப்படின்றீங்க. விளையாட்டுத்தனமாக இருக்குங்க. என்ன அரசு, யார் கட்சி ஆரம்பித்து யார்கிட்ட உள்ளே வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அரசியலே ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்குது. என்னென்னா மக்கள் அதான் சொன்னீங்க, ஆரம்பத்தை சொன்ன மாதிரி தான், மக்கள் வந்து மறதி வந்து அதிகமாக இருப்பதனால மறந்துடுவாங்க அப்படின்றனால இவங்க என்ன வேணாலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இவர் பிஜேபியுடைய தலைவர் வந்து எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு பி டீமும் ஏடிஎம்கேக்கு ஒரு ஏ டீமும் தான் இருப்பார். நான் வந்து ஆரம்பத்தையும் என்னுடைய எக்ஸ்தலத்தில் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ வழக்குகள் இருக்குது. அவங்க மகன் பாலாஜி வந்து பல விஷயங்களில் இல்லீகலாக சில ஆட்களுக்கு வந்து தொடர்ந்து தொடர்பில் இருக்கு அவர். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவருடைய தலைமையில் பெரிய எழுச்சிலாம் ஏற்படாது. 2 பேர்ட்டையும் பவ்விட்டு தான் இருப்பார். திமுக இருந்தாலும் அண்ணா திமுக இருந்தாலும் 2 தரப்புலையும் பவ்விட்டு தான் இருப்பாருக்கு. எனக்கு தெரிஞ்ச சான்ஸே இல்லை. அவருடைய தலைமையில் இருக்கக்கூடியது எங்கேயுமே கூட்டணி இல்லை, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் 2-3 நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் சில விஷயங்களை கேட்டிங்கன்னா, அந்த பதவியேற்புகளை 4 சீட்டு வச்சுருக்கோம், 40 சீட்டு இப்படி போனார். அடுத்து ஒரு 4 நாளில் என்ன பண்ணுறாரு, இன்னும் ஒரு 80 சீட்டாக நீங்கள் உயர்த்திக்கன்றாரு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வார்த்தைகள் மாறிட்டே இருக்குது. நீங்கள் அந்த ஒரு காணொலியெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அவர் வந்து தடுமாற்றத்தில் இருக்கார். அவருக்கு வந்து 100 கோடி ரூபா சொத்துக்கள் உங்களுக்கு ஏற்கனவே நான் எக்ஸ்தலத்தில் போட்டிருக்கேன். அவர் புள்ள பாலாஜி என்ன வேலை பார்த்துருக்காரு. இது மாதிரி சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளை எங்கே வந்து நீங்கள் ஒரு உள்கூட்டணி வச்சுருக்கீங்களோ அப்படின் போது நீங்கள் எப்படி இந்த கட்சியை வளர்க்க முடியும்? தெரிஞ்சோ தெரியாமல் என்ன ஒரு காலத்தில் வந்து அவர் போட்டாங்க. அது என்ன, அது உள்குள்ள அரசியல் நமக்கு எல்லாம் வெளியில் பேசிட்டோம் ஐயா. ஆனால் நயினார் நாகேந்திரன் இருக்க வரையும் பிஜேபியில் நிச்சயமாக வளர்ச்சி என்பது எதுவும் இருக்காதுன்றது தான் என்னோடய கருத்து. அதனால் இவர் கனவு காணுவதெல்லாம் எப்பவுமே வந்து மெய்ப்படாது. இடி ரெய்டு விவகாரத்தில் வந்து டாஸ்மாக் மற்றும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் வந்து இது வந்து சட்டவிரோதமாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நுழைந்து இடி வந்து ரெய்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இதில் தமிழ்நாடு அரசு தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கு, டாஸ்மாக் நிறுவனம் தரப்பிலும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது குறித்த அந்த தீர்ப்பு வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி வந்து வர இருக்கு. சென்னை ஹைகோர்ட் வந்து அது மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்தில் என்ன மாதிரியான தீர்ப்பு வெளியே வர வாய்ப்பு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்கிறது எல்லாமே நம்ம லோக்கல் போலீஸ் மாதிரி கிடையாதுங்க. இப்போ சென்னை மாநகரத்தில் எத்தனை பேருடைய சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து யாராவது விமர்சனம் செஞ்சோம்னா அவன் வீட்டில் போயிட்டு இருக்கிற அவனை கைது பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவன் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் திருட்டு வர போவாங்க. பார்த்துருக்கீங்களா? மென்டலி ஹராஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அவன் சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாருக்கும்
குறிப்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்ததுக்கப்புறம் நானே பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி சென்ட்ரல் ஏஜென்சி அந்த வேலையை பண்ணாது. சீரியஸாக இல்லை, சந்தேகத்தின் அடிப்படையில் தானே என்கொயரி அப்படிங்கிற ரீதியில் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அதுதாங்க. அவங்க அந்த அளவுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. இவங்க இப்போ சென்னை போலீஸ் மாதிரி வந்துட்டு சிசிடிவி அந்த டிவிஆர் திருட்டு போகிறது கிடையாது. எடுத்தோடனே டிவிஆர் முதல்ல எடுத்துடுறது. என் வீடு மட்டும் இல்லைங்க, 100 பேர் வீடு அந்த புய் வழக்கு சவுக்கு சங்கர் மட்டும் இல்லை, எத்தனை பேர் நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்டு எல்லார் வீட்லையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் பிடிங்கி தானே முதல்ல அடுத்த வேலையை பார்ப்பீங்க. அவங்க அந்த மாதிரி நாசுக்காக அந்த வேலையெல்லாம் செய்யறதில்லை. ரொம்ப நாகரிகமாக அந்த ஏஜென்சி அந்த வேலையை பார்த்துருக்குது. அதனால் உங்களை டீசெண்டாக தான் அவங்க நடத்துனாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா அப்படி எதாவது இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட தானே ஃபுட்டேஜ் இருக்குது, போட வேண்டியது தானே. நீங்கள் அந்த பெண்கள் வந்தது போகிறது எல்லாத்துக்கான விஷயங்களும் இருக்குது. அவங்களுக்கு அது முதல்ல அந்த மாதிரி ஏஜென்சியை தப்பு பண்ண மாட்டாங்க. ஏதோ 1-2 சில சென்னையில் இருக்கிற சில காவல் அதிகாரிகள் பண்ணுறாங்க, இல்லை காவல்துறையில் சில பேர் பண்ணுறாங்கிறத வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுற முடியாது. அதனால் ஏஜென்சிலாம் ரொம்ப தவறாகும். அதெல்லாம் வந்து நீதிமன்றம் மிக தெளிவாக ஏஜென்சியுடைய வெர்ஷனில் தான் எனக்கு தீர்ப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். எனது துறைக்கு குறைவான நிதி மட்டுமே வந்து ஒதுக்கீடு செய்யப்படுது அப்படிங்கிற ரீதியில் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு சட்டசபையிலேயே தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். உங்களுடைய கருத்து என்ன? ஒரு நல்ல மனிதர், முதல்ல அரசியலுக்கு தகுதி இல்லாத மனிதர் அப்படின்னு. அரசியல்னால் என்ன? இன்னைக்கு ஐயாவிதம் பண்ண தெரியணும், நம்ம விரும்பாக்கம் எம்எல்ஏ பிரபாகர் ராஜா மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ண தெரியணும், அண்ணன் மூர்த்தி அவர்கள் மாதிரி பத்திரப்பதிவில் உள்ள பல ஊழல்களை பண்ண தெரியணும், முறைகளில் பண்ண தெரியணும், லஞ்ச காசை வாங்கணும், அதாவது டிரான்ஸ்ஃபரில் கூட காசு வாங்கணும். அண்ணன் சுப்பிரமணியம் ஹெல்த் மினிஸ்டர், அவர் துறையில் வந்து அவர் வராருன்னு சொன்னோடனே இருக்கிற பணியாளர் மருத்துவ பணியாளர்கள் எல்லாத்தையும் வசூல் பண்ணி 1000 வசூல் பண்ணி கொடுக்கணும். அந்த தகுதியெல்லாம் தானே ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் ஜாஃபர் சாதிக் போன்ற ஆட்களுக்கு பின்னாடி பின்புலமாக நிற்கணும். நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய காமுகர் ஒருத்தன் மாட்டினானே அந்த பெண் ஞானசேகரன், அவனை மாதிரி ஆட்களுக்கு வந்து அரசியல் பின்புலமாக நின்று காவல்துறைக்கு ஃபோன் அடித்து சொல்லணும். பிரியாணி, ஓசி பிரியாணிக்கெலாம் இப்படி பல தகுதியில் வந்து இருக்க வேண்டிய ஒரு நபருக்கு ரொம்ப படித்தவர், அவர் அப்பா காலத்திலேருந்து அந்த அரசியல் அந்த பண்பாடை வந்து வகுத்துட்டு வந்தவர். அவர் உண்மையாக தான் சொல்லியிருக்காரு. 30,000 கோடி அடித்தது அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார். அதனுடைய பலன் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட்டு தான் இப்போ வந்து தகவல் தொழில்நுட்பத்தில். அந்த தகவல் தொழில்நுட்பத்தில் கூட என்ன சொல்கிறார், என்கிட்ட ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, பணம் கூட கிடையாதுங்க என்கிட்ட. மனசு ரொம்ப வலிக்குதுங்க. ஒரு நேர்மையானவன் இருந்தால் அவரை பார்த்து ஒரு நேர்மையானவன் வரணும்னு நினைக்கிறவங்க. மூர்த்தி மாதிரி பத்திரப்பதிவுத்துறையும் அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், கனிம வளங்கள் கொள்ளையும் அடிக்கலையே. அவருடைய இருக்கக்கூடிய பணத்தை வச்சுக்கிட்டு நேர்மையாக நடத்தி நேர்மையான விஷயத்த சொல்லி அவரை வந்து ஒரு பதவியில் டம்மி பதவி கொடுத்துட்டு அதை வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் சும்மா சவப்பிள்ளைட்டு ஒரு மந்திரின்னு ஒரு வீடை மட்டும் ஒதுக்கி கொடுத்துட்டா மட்டும் போதுமாங்க? ஒரு துறைக்குன்னா அந்த மந்திரி துறைக்கு இத்தனை ஒன்றுமே இல்லைங்க. மோசமானவன் சாராய வியாபாரி, சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வந்து நீங்கள் இது இபி கொடுக்குறீங்க, அதுலேயும் கோடி கோடியாக கொள்ளடிக்கிறாங்க, இதுலேயும் கோடி கோடியாக கொள்ளடிக்கிறான். ஆனால் ஒரு நேர்மையானவனுக்கு ஏற்ற அந்த இழப்பு பார்த்தீங்களா, அந்த வலியை பார்த்தீங்களா அவர்கிட்ட இருந்ததை? அவன் பண்பாளர். ஆனால் அந்த பண்பாளர் எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய தேர்தலில் நிற்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் வேறு ஒரு மறுபடியும் பிஸ்னஸ்ஸு இல்லைனா வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நேர்மையானவனுக்கு இங்கே வழிமுறை, அதாவது திமுகவில் ஒருத்தர் நேர்மையாக இருக்கிறதே பெரிய விஷயம் சார். அங்கே ஒன்று இங்கே ஒன்று சில விஷயங்கள் நடக்கும் சார். ஒரு அரசியல்னால் ஒரு அரசியல்வாதியாக நடந்துக்க முடியல அவரால், அதுதான் வருத்தப்படுறேன். ஆனால் அவர் சோர்வடையக்கூடாது. அவருக்கான இயக்கம் இது இல்லை. அவர் வந்து ஒரு என்ஜிஓ மாதிரி நடத்தி. அவங்க தாத்தா பிடி ராஜன் வந்து சுந்தர வங்காக முடிய முதலமைச்சராக இருந்திருக்கு சார். அந்த குடும்பமே சார், அப்பா வந்து சபாநாயகர் இந்த பெரிய பொறுப்புல எல்லாம் வந்து சார். எனக்கு அவங்களுடைய இது வந்து எனக்கு நல்லாவே தெரியும் சார். நான் வந்து பல இடங்களில் அவரை நான் சந்திச்சிருக்கேன். சபாநாயகராக இருக்கும்போது, இந்து அறநிலைத்துறையில் அமைச்சராக இருக்கும்போது சந்திச்சிருக்கேன். ஆனால் இவர் நம்ம இதுவரையும் பார்த்ததில்லை. ஆனால் வந்து அந்த குடும்பத்துக்கான ஒரு தகுதியை அவர் இன்னி வரையும் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றார். அயோக்கியதனம் பண்ண தெரியல, அரசியல் பண்ண தெரியல, மற்றவங்க அசிங்கப்படுத்த தெரியல, ஓசி தானே நீ, எஸ்சி தானே நீ அப்படின்னு கேட்க தெரியல. அந்த குடும்ப பாரம்பரியம் இன்னி வரையும் நிற்கிது. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு என்ஜிஓ நடத்திக்கிட்டு
அப்படியே பொதுமக்கள் சேவை செய்யணும்னு நினச்சாருன்னா அதை மட்டும் செஞ்சுட்டு போகலாம். இந்த மாதிரி வெளியும் வேதனையோடு இருக்கா சபாநாயகர். அதை விட மோசம் இல்லை. அது எங்கே சொல்லணும்னு கேட்குறா சபாநாயகர். சபாநாயகருக்கு வந்து ஏதாவது ஒரு முதலமைச்சரையோ இல்லை அரசாங்கத்தை பற்றி ஏதாவது ஒரு தப்பு சொல்லிட்டா உடனே பொத்திட்டு வந்துடும் ஐயா அப்பாவுக்கு. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அமைச்சர்ன்ற பொறுப்பையே கூட ரிசைன் பண்ணிட்டு அடுத்த தேர்தல் நிற்க மாட்டார். அது மட்டும் அது எனக்கு உறுதியாக சொல்ல முடியும். அவ்வளோ வலியோடு அந்த சட்டமன்றத்தில் பேசும்போது அது வருத்தத்தை உருவாக்கும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு உங்களுக்கு நன்றி சார். நன்றி.